எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு வந்து நாங்கள் சூஜி பிஸ்கட் செய்ய போகிறோம், அதாவது ரவா பிஸ்கட். அந்த ரவா பிஸ்கட் செய்வதற்கு நாங்கள் தேவையான பொருட்களை வந்து நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதுக்கு இந்த கப் தான் நான் பாவிச்சிருக்கிறேன். இந்த கப்பில் வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அதே கப்பால் 1 கப் ரவா எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ரவா எடுத்து கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து அதை வந்து பிளெண்டரில் போட்டு அடித்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் வச்சுக்கிறேன். இது வந்து அதே கப்பால் 1 கப் சுகர் வச்சுக்கிறேன். நான் வந்து ஐசிங் சுகர் தான் பாவிக்கிறேன். உங்களுக்கு ஐசிங் சுகர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மற்ற சுகரை எடுத்து பிளெண்டரில் போட்டு அடிச்சுட்டு பவுடராக்கி எடுத்து அதையும் வச்சுக்கொள்ள முடியும். எந்த வகையான சீனியும் பாவிக்க முடியும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் நெய் எடுத்துருக்கிறேன். அதே கப்பால் தான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து 3/4 கப் பால்மா எடுத்துருக்கிறேன். வெள்ளிப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் அங்கே ரோபர் என்ன பால்மா உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பாவிக்க முடியும். நல்ல பால்மாவை பாவிங்க, அப்போ டேஸ்ட் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த உப்பு வந்து தேவைக்கேற்ற வகையில் நாங்கள் பாவிக்க முடியும். அதால் நான் ஒரு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது அளவு வந்து நான் எவ்வளோன்னு சொல்ல இல்லை. ஏன்னு கேட்டால் சும்மா எங்களுக்கு ஒரு அந்த இனிப்பை வந்து இன்னும் சுவை ஊட்டுவதற்காக நான் இதில் ஒரு சும்மா ஒரு கையால் எடுத்து போடுற அளவுக்கு போடுவேன், அவ்வளோதான். அடுத்தது இதுகிட்ட எத்தனை கிராம் என்னன்னு சொல்லி நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நான் இப்படி ஒரு டிஷ் எடுத்துக்கிறேன். அதில் 3/4 நான் ஆட் பண்ணுறேன். 1/4 இருக்கட்டும். இதை நான் முடிவில் ஆட் பண்ணுவேன். அதே இதில் இந்த ஐசிங் சுகரையும் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணுறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டாயம் நாங்கள் முடிவில் வந்து கையால் தான் மிக்ஸ் பண்ண வேண்டி வரும். இந்த நேரம் இதில் நீங்கள் வந்து இந்த ரவாவை சேர்த்துக்கொள்ளுங்க, ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் போடுறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ரவா வந்து சின்ன ரவான்னு சொன்னால் நீங்கள் பிளெண்டர் பண்ணாட்டியும் பரவாயில்லை. கொஞ்சம் பெரிய ரவா இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் பிளெண்டர் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ ரவா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதே நேரம் நான் வந்து இந்த கோதுமை மாவு வைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நாங்கள் செய்யணும், இல்லாட்டி கட்டி ஆகிடும். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அரைவாசி நெய் தான் போட்டேன்னா அரைவாசி போடலை. அதே மாதிரி கோதுமை மாவும் அரைவாசி தான் போட்டேன், அதனால பத்தாது. இப்போ நான் வந்து அதை மிச்ச நெய்யையும் வந்து இதோடய நான் சேர்க்குறேன். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன், அரைவாசி நெய் போடும்போது நான் கடைசியாக போடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசியாக போடுறதுக்கு எனக்கு இந்த இவ்வளோ மிச்சமாக இருக்குது. இதை வந்து அந்த கடைசியில் அதை போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்காகத்தான் நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த இடநடுவிலேயே இந்த நெய்யையும் சேர்த்துடுறேன். அப்போ ஒரேதாகவே நாங்கள் வந்து இந்த நெய்யை முதல்லையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சில நேரம் இந்த ரவாய்க்கு வந்து சில நேரம் அது வந்து கூடுதலாக ஈரமாக இருக்குமோ அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணினேன். இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டு கூட மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் செய்ய முடியும், அதில் எந்த தவறும் வராது. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் இதில் மிகுதி கோதுமை மாவையும் நான் வந்து இதிலேயே சேர்த்துடுறேன். ஓகே, இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு, நல்லா சேர்ந்துருக்கு. எல்லாமே அளவாக தான் வந்திருக்குது, சரிதானே? இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து இந்த பால் மாவை வந்து இதிலே சேர்க்குறேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, என்ற கட்டி வந்துடாமல் சேர்த்துக்கொள்ளுங்க. பால்மா போடாமலும் செய்ய முடியும். பால்மா போட்டிங்கன்னா ஒரு நல்ல சுவையும் இருக்கும், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு வாசமும் கிடைக்கும். இந்த பால்மா வாசம் தெரியும். மற்றது வாய்க்கில் போடும்போது அந்த டேஸ்ட்டும் அதிൻ്റെ முறுமுறுப்பு தன்மையும் அப்படித்தான் இருக்கும், செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. மிகுதி இருக்கிற இந்த பால்மாவையும் இதோடய சேர்த்துடுறேன். இந்த நேரமே நான் கொஞ்சம் இந்த உப்பு இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அது சும்மா ஒரு கொஞ்சம் இப்படி கையால் ஒரு எடுத்து இப்படி இந்த அளவுக்கு தான் போடுறேன், கணக்க போடக்கூடாது. இது நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதாக்கள் பட்டரும் சேர்க்கலாம்.
ஆனால் பட்டரில் இருக்கிற அந்த மனம் சுவை வேறு, நெய்யில் இருக்கிற மனமும் சுவையும் வேறு. அதால் நீங்கள் வந்து நெய் பாவிக்கிறது நல்லது. அல்ல சில பேர் வந்து அரைவாசி பட்டர் அரைவாசி நெய் பாவிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அப்படியும் பாவிக்க முடியும். இப்போ வந்து இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுது. நாங்கள் இன்னும் கையால் வந்து அதை உருட்டிக்கலாம். கொஞ்சம் நல்ல உருவமாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இருக்குது. இதை வந்து நாங்கள் எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறோம் என்னன்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அளவு எடுத்துக்கொள்வோம். ஏன்னு கேட்டால் எல்லாம் வந்து ஒரே அளவில் வரணும் அப்படின்றதுக்காக நாங்களும் எடுத்து அதில் வந்து நாங்கள் அளந்து கொள்வோம். பார்த்திங்கன்னா தெரியும், உண்மையாக ரொம்ப அருமையாக வந்துருக்குது இப்போவே. சரி, இப்போ வந்து நாங்கள் இந்த ரெடி பண்ணி இப்போ ஒரு 15 நிமிஷம் நாங்கள் இப்படியே டவல் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம். என்று கேட்டால் ரவா கொஞ்சம் ஊறினாத்தான் அந்த பிஸ்கட் வந்து நல்லா வரும், இல்லாட்டி சின்ன ஒரு நிரண்டு இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஊறட்டு பண்ணுறதுக்காக நான் இப்படியே மூடி விட்டேன். அப்புறம் நீங்கள் இதை செய்யும்போது நீங்கள் ஃபேன் போட்டிருந்தீங்கன்னா ஃபேன் காற்றுக்கு வந்து இது வேகமாக காஞ்சிட்டுண்டா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரிதானே? இப்போ ஓகே, நாங்கள் இதை வந்து சின்ன உருட்டி நாங்கள் இந்த ரேயில் வைப்போம். இந்த ரே வந்து பட்டர் பூசி நான் இதில் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் வந்து இதை உருட்டி செய்வோம். நான் இப்படி ஏதாவது ஒரு கரண்டியில் ஒரு அளவு எடுக்கணுன்றக்காக ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் கையை வடிவாக கழுவிடுங்க. கையை வடிவாக கழுவிட்டு ஒரு வடிப்பு ஒன்றும் இல்லாமல் இப்படி நைஸாக இப்படி ஒரு பவுல் மாதிரி உருட்டுங்க. உருட்டிட்டு நீங்கள் ஒரு இடத்த வச்சுடுங்க. இதே போல் எல்லாத்தையும் நீங்கள் உருட்டி ஒரு இதில் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து நான் எடுத்த அந்த எடுத்த அவலத்துக்கும் வந்து எனக்கு 62 பிஸ்கட் வந்திருக்குது. இப்போ இந்த பிஸ்கட்டுன்ற டொப்பில் வந்து நான் கலர் தான் செய்ய போகிறேன். இப்போ இங்கே ஒரு 10 பிஸ்கட்டுக்கு நான் போட்டு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து இந்த ஃபுட் கலர் தான் வந்து நான் மேலே டோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ளம்ஸ் வைக்கிறேன்டா வச்சுக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது பழங்கள் ஏதாவது சேர்க்குறேன்னு சொன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட பாதாம் வச்சாலும் சரி, கஜு வச்சாலும் எது ஒன்றுண்டாலும் நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். நான் வந்து இப்போ இந்த கலர் மட்டும்தான் வைக்கிறேன். இப்போ சும்மா சின்ன தொட்டு அதங்க மேலே வச்சுவிட்டா அது ஒரு சும்மா ஒரு வடிவுக்கு தான். இது மாதிரி எல்லாத்துக்கும் நான் இதே மாதிரி வச்சுட்டு நான் அவனில் வைக்க போகிறேன். அவன் ஆல்ரெடி நான் வந்து 20 நிமிஷம் வச்சு 150 டிகிரி செல்சியஸில் நான் வந்து அவன் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ உடனே இதை தூக்கி நான் அதில் வைக்க போகிறேன். இது வந்து பிஸ்கட் ரெடி ஆகிறதுக்கு எங்களுக்கு 15 நிமிஷம் போதும். அதால் நான் 20 நிமிஷம் வச்சு முதலே ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறதால நான் 15 நிமிஷம் இது பேக்கிங் ஆகினா போதும். இது ஓகே. இப்போ வந்து நான் இதை ஓவனில் வைக்கிறேன். ஓகே, இது மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகளில் செய்து பாருங்கள். எப்படி வருதுன்றதை எங்களோட காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நேரமும் எங்களோட காணொலிகளை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திப்போம். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.